சென்னையை சேர்ந்த சபீனா என்ற பெண் கடந்த 2023ஆம் ஆண்டு அபுதாபியில் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு குடும்பத்தோடு சென்னை திரும்பியுள்ளார். அப்போது விமான நிலையத்தில் இருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் சபீனா கையில் அணிந்திருந்த 135 கிராம் எடையுள்ள 10 தங்க வளையல்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக எடுத்து வரப்பட்ட தங்கத்திற்கு சுங்க வரியாக 7,60,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சபீனா இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமண நிகழ்வின் போது தங்க நகைகளை அணிந்து கொள்வது இயல்பான ஒன்றுதான் என தெரிவித்தார். வெளிநாட்டில் இருந்து வரும் விமான பயணிகள் 10க்கும் மேற்பட்ட தங்க நகைகளை அணிந்திருந்தாலோ மறைத்து வைத்திருந்தாலோ அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்யலாம். ஆனால் மனுதாரர் வெளிப்படையாக அந்த வளையல்களை தனது கையில் அணிந்து வந்துள்ளார். எனவே பறிமுதல் செய்துள்ள அந்த தங்க வளையல்களை அவரிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று இலங்கையை சேர்ந்த தனுஷிகா என்பவர் சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் அணிந்திருந்த தாலிச் சங்கிலி கூடுதல் எடையுடன் இருப்பதாக கூறி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனுஷிகா தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தாலிச் சங்கிலி இந்துக்களுக்கு புனிதமானது, அதனை அகற்றியது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். தாலிச் சங்கிலியை திருப்பிக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது உயர் அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறார்.